புளி கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டோம். தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிற 2 பெரிய தக்காளியை கரைச்சிட்டு கருவாட்டு குழம்புக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணாலும் உப்பு உள்ளே இருக்கும். அதனால் அது மட்டும் உப்பு மட்டும் 1 ஸ்பூன் போடுற இடத்துல குழம்புக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டோம். கருவாட்டு குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் நல்லா செவந்தோடனே தட்டி வச்சுருக்க பூண்டு உரிக்காமல் தட்டி வச்சுக்கணும். பூண்டும் செவந்தோடனே செவந்துட்டுருக்கு. இப்போது அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயமும் சூடாயிடுச்சு எண்ணெய். வெங்காயம் போட்டுட்டோம். போட்டு நல்லா செவக்க வதக்கணும். பூண்டு உரிக்காமல் தட்டிட்டு போட்டோம்னா வாசனையாக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. கருவேப்பிலை வாசனைக்கு போட்டிருக்கோம். வெங்காயம் தட்டி வச்சுருக்க பூண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டோம். இப்போது புளி தக்காளி கரைசல் எடுத்து எப்போதும் வைக்கிற நம்ம கார குழம்புக்கு வைக்கிற புளி உப்பு மட்டும் சால்ட்டு மட்டும் கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஊற்றிட்டோம். தாளிச்சு விட்டது நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ கருவாடு போட போகிறோம். கருவாடு போட போகிறோம். கழுவி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இப்போ குழம்புல போட்டுட்டோம். கொதிச்சிட்ருக்கு. நல்லா இன்னும் நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு குழம்பு பாதி அளவு ஆனோன்னே இறக்கிட வேண்டியது தான். கருவாட்டு குழம்பு கொதிச்சிடுச்சு. கருவாடெல்லாம் வெந்துட்டு எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். குழம்பு இறக்கிடலாம். இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.